மேக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, பைன்ற வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவைப்படுது. இந்த பைக்காகவே செலிப்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு டே வச்சுருக்காங்க, மார்ச் 14. இதை ஏன் இந்த டேயில் பர்டிகுலராக வச்சுருக்காங்கன்னா, பையோட வேல்யூ 3.14. 3ங்கிறது இந்த மார்ச்சையும், 14ங்கிறது 14 டேட்டையும் குறிக்குது. ஆர்கிமிடிஸ்ன்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் ஃபஸ்ட்டு பையோட வேல்யூவை கண்டுபிடிச்சாரு. சர்க்கிளு, கோனு, சிலிண்டரு, ஸ்பியரு, எலிப்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு ஷேப்பில் இருக்கிற திங்ஸையும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பை ரொம்ப அவசியமாக இருக்குது. சர்க்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, எந்த சைஸில் இருந்தாலுமே அதோட சர்க்கம்ஃபரன்ஸை டயாமீட்டரால் டிவைட் பண்ணோன்னா பைங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். 22/7ன்ற வேல்யூ. பையோட வேல்யூ இன்ஃபினிட்டிவாக போயிட்டுருக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு 3.14ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பையோட வேல்யூ வச்சு தான் நம்ம ஈஸியாக சர்க்கம்ஃபரன்ஸோ ரேடியஸோ கண்டுபிடிச்சிக்கிறோம். மேக்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் பைக்குன்னே ஒரு செலப்ரேஷன் டே வச்சுருக்காங்க.